Question number 33. In the adjoint diagram, angle BAC is equal to 90 degree, AD perpendicular to BC, BD is equal to 16 centimeter, CD is equal to 25 centimeter, then AD is. கேட்டிருக்காங்க உங்களுக்கு. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அங்கே ஆங்கிள் ஏ தான், அதாவது கொடுத்தது ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏடி பர்பண்டிகுலர் டு பிசின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்னொரு கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் பண்ண சொல்லது ஏடி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து நமக்கு பி, இது ஏ, ஏன்னா ஆங்கிள் ஏ தான் 90 டிகிரி கொடுத்தனால நம்ம இங்கே இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இது 90 டிகிரி. ஸோ இங்கே உங்களுக்கு பிஏசி, இது சி. அப்போ ஏடி பர்பண்டிகுலர், அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக நம்ம இங்கே லைன் கட் பண்ணுறோம். லைன் கட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். இப்போ இது உங்களுக்கு டி. கேட்டது இதை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏடி தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிளும் உங்களுக்கு பைசெட் ஆகும். பைசெட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். இப்போ இது ரெண்டு சேமாக இருக்குது, இது ரெண்டு சேமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். இப்போ பியும் சியும், அப்போ இது ரெண்டுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 இருக்குது. இப்போ இது ரெண்டு சேமாக இருக்கும், இது ரெண்டு சேமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இது இந்த 4 ஆங்கிளுமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இது 45னா இதுவும் 45ஆக இருக்கும், இதுவும் 45ஆக இருக்கும், இதுவும் 45ஆக இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் CDA similar to triangle உங்களுக்கு ADB, similar to triangle ADB. நல்லா பாருங்க, CDA, ஏன்னா நம்ம DDயும் 90 மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டும் சேம். அப்போ இந்த ஆங்கிள் சியும் ஏவும் சேமாக இருக்கும். நமக்கு இதுவும் சேமாக இருக்கும், இதுவும் சேமாக இருக்கும். அப்போ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் அதுக்கு சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷன் படிச்சிருக்கோம். அப்போ CD by DA ஈக்குவல் டு இங்கே DA by உங்களுக்கு DB. இப்போ மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? BD is equal to 16 சென்டிமீட்டர். உங்களோட CD is equal to 25 சென்டிமீட்டர். ரெண்டு மெஷர்மெண்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். CD, அப்போ CD is equal to எவ்வளவு? 25. அப்போ DAக்கு பதிலாக AD அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நம்ம ADன்னு மார்க் பண்ணிக்குவோம் இதையும். அப்போ DB கொடுத்துருக்காங்களா? எஸ். அப்போ இது 16. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ AD ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 25 into 16. அப்போ நம்ம AD ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ AD is equal to root of 25 into 16. இப்போ இந்த 25ஓட ரூட் என்ன நமக்கு? 5. 4 இதோட ரூட் என்ன? 4. அப்போ 5 into 4. AD is equal to 20 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Question number 34. The sum of the digits of a 2-digit number is 9. If 27 is added to it, the digit of the number get reversed. Then the number is. அப்போ ரெண்டு நம்பரோட டிஜிட் வந்து உங்களுக்கு 9 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். x ப்ளஸ் கொஸ்டின் நம்பர் 34 தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ x ப்ளஸ் y ஈக்குவல் டு 9. அப்போ இது ஒரு நம்பரோட டிஜிட், இது ஒரு டிஜிட். அப்போ ஒரு நம்பரோட ஒன்ஸ் டிஜிட் டென்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு டிஜிட்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னு 9 கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், இப்போ நமக்கு ஒரிஜினல் நம்பர். அப்போ ஒரிஜினல் நம்பராக இருக்கும்போது இதை வந்து ஒன்ஸ் பிளேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ். ஓகேவா? இப்போ ஒன்ஸ் பிளேஸில் நம்ம எக்ஸ், இது ஒரிஜினல் நம்பர், எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா டென்ஸ் பிளேஸில் நம்ம ஒய்யா எடுத்துக்கலாம். இது நம்ம
நம்பரை டிஜிட் பண்ண நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் எக்ஸுங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம், ஒய்ஸ் டென்ஸ் பிளேஸில் ஒய்ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் எப்படி வரும் உங்களுக்கு? த நம்பர் இஸ் த நம்பர் என்ன இருக்கும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸ் நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் நம்பர் கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் என்ன? 10y + x. இதுதான் உங்களோட நம்பர், ஒரிஜினல் நம்பர். இதே மாதிரி டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணலாம். அப்போ ரிவர்ஸ் டிஜிட், அப்போ ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு டென்ஸ் பிளேஸில் எக்ஸ் எடுங்க, ஒன்ஸ் பிளேஸில் 1 எடுக்கலாம், ஒய் எடுக்கலாம். ஓகேவா? டென்ஸ் பிளேஸில், அதாவது டிஜிட்டாக நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய எக்ஸை டென்ஸ் பிளேஸ்லையும், டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒய்யை ஒன்ஸ் பிளேஸ்லையும் எழுதுகிறோம். அப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நம்பர் என்ன ஆகும்? அப்போ அந்த நம்பர் இந்த டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாதான் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 35 அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறோம்? வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர், இது டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர். நம்ம ரீட் பண்ணும்போது என்ன இருக்கிறோம்? 35 சொல்கிறோம். 35 எப்படி எழுதுவோம்? 30 + 5ன்னு எழுதுவோம். அப்போ இதை தான் நம்ம இங்கேயும் ரீட் பண்ணோம். டிஜிட்டுங்கும் போது இண்டிவிஜுவலாக சொல்லணும். அப்போ நம்பர் அப்படிங்கும்போது டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் 10x + y. அப்போ இதுதான் அவங்களோட ரிவர்ஸ். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அதாவது ஒரிஜினல் நம்பரோட 27 ஆட் பண்ணால் ரிவர்சிங் டிஜிட் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நம்பர் ப்ளஸ் 27 = ரிவர்சிங் நம்பர் ஆர் நியூ நம்பர்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரிஜினல் நம்பர் என்ன கண்டுபிடிச்சோம்? நமக்கு எக்ஸ் 10x 10y + x. அப்போ இதோட உங்களோட 27 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிவர்சிங் டிஜிட் கிடைக்கும். அப்போ 10x + yன்னு கிடைக்கும். இப்போ இதை தான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம். அப்போ 10y, இப்போ இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டா -y ஆயிரும் உங்களுக்கு. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் உங்களுக்கு 10x ஆகும். அப்போ ஈக்குவல் டு உங்களுக்கு நம்பர் இந்த 27 இந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு -27. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன? 10y அப்படின்னா 9y, இங்கே -9x = 27 -27. இதை ஆர்டர் எழுதும்போது உங்களுக்கு 9x 9ஆல் இது எல்லாமே உங்களுக்கு 9ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைடட் பை 9 எடுத்துக்கோங்க. அப்போ 9x என்ன ஆகும்? +x ஆகும். இந்த இடத்துல கூட ஒய் வந்து -y ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய 27 வந்து ப்ளஸ், அதாவது 9 × 3, அப்போ 3 ஆயிரும் இந்த இடத்துல. அப்போ x - y = 3 ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இதை 9ஆல் டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு y - x - 3 இருக்கும். நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது எக்ஸுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுப்போம். அப்போ ஆர்டர் என்ன ஆகும்? x - y = 3ன்னு வரும். அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி x and y ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நம்பர் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y = 9ங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x - y = 3 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணி நமக்கு x and y ஃபைண்ட் பண்ணா நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y = 9. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x - y = 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா y கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + 2 என்ன வருது பாருங்க உங்களுக்கு? 2x = 9 + 3 12 ஆகுது. அப்போ x = 12/2. அப்போ x = 6. அப்போ x 6ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ y ஃபைண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் நமக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. என்ன செகண்ட் ஈக்குவேஷன்? x - y = 3. அப்போ xக்கு 6 அப்ளை பண்ணுங்க. 6 - y = 3 இருக்கு. அப்போ y = அப்போ -y = 3 - 6 ஆகும். அப்போ y = உங்களுக்கு 3. இப்போ அந்த நம்பர் உங்களுக்கு என்ன நம்பராக இருக்கணும்? 36 or 63ன்னு இருக்கு. அப்போ உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குது? 36ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.
number 35. If AB is diameter of the circle and its center 2, -3 and one of its end coordinates is B 1, 4, then the coordinates of A is அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதில் ஏபிங்கிறது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி, அப்போ ஏயோட பாயிண்ட் கொடுக்கல, அதை தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நம்ம இதை எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிங்கிற பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ் 1, 4 கொடுத்துருக்காங்க. இது டயாமீட்டர்னு கொடுத்தாச்சு. அப்போ சென்டர் கொடுத்துருக்காங்க. 2, -3 தான் சென்டர். 2, -3 சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும். இப்போ நல்லா தெரியும் ஒரு சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் வந்து சேமாக இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு சேம். அப்போ நமக்கு இதை சென்டர் ஓன்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏஓ ஈக்குவல் டு ஓபின்னு தான் வரும். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம்? இங்கே ஏ கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ இந்த சென்டர் எப்போவுமே இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். அப்போ நமக்கு ஏ எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? உங்களுக்கு 2, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2, -3 is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அதாவது சென்டர் பாயிண்ட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி by 2 போடுறதுக்கு ஈக்குவல். அதான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ ஃபார்முலா x, y is equal to x1 plus x2 by 2 y1 plus y2 by 2ன்னு எடுத்தோம். அப்போ இந்த பாயிண்ட் x1 y1 நம்ம மார்க் பண்ணுவோம். இது x, yன்னு மார்க் பண்ணால் x, y is equal to உங்கள் ஃபார்முலாவில் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2ன்னு வரும். அப்போ நம்ம இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்போ x1ம் y1ம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ 2, -3 equal to x1ங்கிறது இந்த இடத்துல x1 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல +1 by 2, இது y1, இது y2. அப்போ y1ங்கிறது y1 மார்க் பண்ணிக்கோங்க. y1 by 4 by 2ன்னு வரும். அப்போ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ஃபஸ்ட்டு 2 equal to x1 plus 1 by 2. இப்போ இங்கே போனால் உங்களுக்கு 4 equal to x1 plus 1. அப்போ x1 is equal to 3. 4 minus 1 வரும் 3. இப்போ நெக்ஸ்ட் x2 ஃபைண்ட் y1 ஃபைண்ட் பண்ணணும். அப்போ y1ங்கிறது நமக்கு இந்த ரெண்டு எடுத்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ -3 equal to y1 plus 4 by 2. இப்போ இது பாருங்கள், இந்த இருக்கக்கூடிய 2 வந்து இந்த சைடு வந்தால் உங்களுக்கு -6 ஆகும். -6 plus y1 plus 4. அப்போ -6 இந்த 4 இந்த சைடு வந்தால் -4 equal to y1. அப்போ y1 equal to -10. அப்போ x1 நம்ம கோஆர்டினேட்டுன்னு கேட்டால் நம்ம ப்ராக்கெட்டில் தான் போடுவோம். அப்போ x1, y1 equal to 3, -10. இதான் உங்களோட ஆன்சர். Question number 36. If triangle ABC similar to triangle TEF, angle A is equal to 47 and angle E is equal to 83, then angle C. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தா ஆங்கிள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு கொடுத்தது டிஇஎஃப். அதில் ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது 47ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஈங்கிறது 83. அவங்க ஃபைன் பண்ண சொல்லக்கூடியது ஆங்கிள் உங்களுக்கு சிஏ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்தா ஆங்கிள் என்ன பொறுத்தோம்? ஆங்கிள் வந்து ஈக்குவல் ஆங்கிளர்னு படித்தோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிளில் அப்போ ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா ஏயும் இதுவும். அப்போ இது 47 இதுவும் 47 இருக்கும். அப்போ இங்கே 83 இந்த ஆங்கிள் 83 இருக்கும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆங்கிள் சியை நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆங்கிள் சி ஃபைன் பண்ணலாம். அப்போ ஆங்கிள் சி என்னவா இருக்கும்? ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 minus 83 plus 47. இப்போ
180 degree minus 83 plus 47 என்ன வரும் உங்களுக்கு 130 degree. அப்போ angle C equal to 50 degree. இப்போ angle C 50 degree ஆப்ஷனில் இருக்கா? அப்போ இருக்கு. angle D, அதாவது ஆப்ஷன் D தான் இதோட கரெக்ட் ஆன்சர். டியில் கொடுத்துருக்காங்க 15 சொல்லிட்டு, அப்போ D தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 37. Question number 37 Monica calculate that the probability of her winning the first prize is the lottery is 0.08. If 6,000 tickets are sold, how many tickets has she bought ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ பாசிபிளோ அது டிவைடட் பை டோட்டல் தான் நம்ம எடுப்போம். அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் 0.08ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நம்ம இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், அதாவது கொடுத்தது உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.08ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.08 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 8/100 நம்ம எழுதிக்கலாம். அப்போ 8/100 எவ்வளோ டோட்டல் டிக்கெட்ஸ் எவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் டோட்டல் டிக்கெட்ஸ் இன்ட்டு டோட்டல் டிக்கெட்ஸ் போடுங்க. எவ்வளோ காமன் டோட்டல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அவங்க 6,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கு. அப்போ இப்போ டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,000. அப்போ 8/100 இன்ட்டு 6,000 போட்டிங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிடலாம். அப்போ 8 இன்ட்டு 60, அப்போ ஆன்சர் 480. இப்போ 480 தான் உங்களோட ஆன்சர். அப்போ ஹவு மெனி டிக்கெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 480 டிக்கெட்ஸ். அப்போ ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் 480 டிக்கெட்ஸ். அப்போ ஆப்ஷன் சியை மார்க் பண்ணிக்கோங்க. Question number 38. A wheel has diameter 84 cm, has many complete revolution must it make to cover the 792 meters ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது எவ்வளவு ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும், இதுதான் உங்களோட கொஸ்டின். 792 மீட்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரவுண்ட் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்கணும். அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு இதில் நம்ம முன்னாடியே தெரியும், ஒரு ரவுண்டு நமக்கு ரொட்டேட் ஆனால் உங்களுக்கு அது 2πrன்னு சொல்லக்கூடியது. 2πr. இப்போ ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணால் அது 2πr. அதே மாதிரி எவ்வளவு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ அதுக்கு n இன்ட்டு 2πr ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர்ஸ் அந்த இடத்துல ரீச் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு 792. இப்போ 792 மீட்டர். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு யூனிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் கொடுத்தது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 84 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 84 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 42 சென்டிமீட்டர்னு வரும். ஒன்றா நம்ம இதை சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 792 மீட்டரை நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 20 நம்ம அதோட நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி போடணும். அப்போ 792 இன்ட்டு 2, அப்போ 100 இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 792 இன்ட்டு 100, அப்போ உங்களுக்கு 2 0 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்போ 79,200 வரும். அது சென்டிமீட்டரில். அப்போ ரெண்டும் சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். அப்போ n இன்ட்டு உங்களுக்கு 2, இது வந்து 5ங்கிறது 22/7, r கொடுத்துருக்காங்க. அப்போ 42 ஈக்குவல் டு உங்களுக்கு 792 இன்ட்டு 100 கூட வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். இதில் n இன்ட்டு 1 டைம் இங்கே 6 டைம்ஸ் வருது. அப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 6, இப்போ 2 இன்ட்டு 22 into 6 is equal to 792 into 100. இதை நமக்கு கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு n into இதை 2 டேபிளில் கட் பண்ணலாம். 1 டைம் இங்கே கட் பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6, அப்போ 19 வரும். இப்போ 9 2s are 18,
அப்போ 396 வருது. 6 2s are 12. அப்போ 396 இந்த இடத்துல வரும். இப்போ எகெயின் இதை நமக்கு 11 டேபிளில் கட் பண்ணலாமா, இல்லைனா 3 டேபிளில், இப்போ 6 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 டைம் எங்களுக்கு 6 6 are 36. அப்போ 6 இருக்கு. எகெயின் ரிமைனிங் 3 வரும். 36. அப்போ 6 6 are 36. அப்போ எகெயின் 22 66 into 100 இருக்கு. இப்போ n இன்ட்டு இதை நம்ம கட் பண்ணலாம். 11 டேபிளில் கட் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது வந்து 6 டைம்ஸ். எகெயின் இதை கட் பண்ணால் இது 1 டைம், இது 3 டைம்ஸ். அப்போ n equal to 3 into 100. அப்போ n is equal to 300. n is equal to 300 கொடுத்துருக்காங்க. 300 வருது நமக்கு. ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பியில் 300 இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. Question number 39. A ladder reaches the window which is 12 meters above the ground on the one side of the street, keeping the foot at the same point. The ladder is turned to the other side of the street to reach the window of 9 meters high. The width of the street if the length of the ladder is 15 centimeter. இப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபிகர் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ தான் மிடில் பாயிண்ட். இப்போ இது ஒரு ஸ்ட்ரீட், இது ஒரு ஸ்ட்ரீட். அப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த விண்டோ விச் இஸ் 12 மீட்டர் எபோவ் த கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது விண்டோவை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு 12 மீட்டர் ஹைட்டில் விண்டோ இருக்குது. இது விண்டோ. அப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியதில் விண்டோ வந்து உங்களுக்கு 9 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 9 மீட்டர், இதுவும் விண்டோ தான். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே லேடர் வச்சு நமக்கு பாயிண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த விண்டோவுக்கு நமக்கு லேடர் ஃபிக்ஸ் பார்க்குறாங்க. இங்கேருந்தே லேடர் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே லேடரோட ஹைட் அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 15 மீட்டர் தான், இதுவும் 15 மீட்டர் தான். இது லேடர். ஓகேவா? ஒரே சேம் பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து சின்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இது பி, இது உங்களுக்கு நமக்கு பிசி, இதை டின்னு மார்க் பண்ணிக்கும். இப்போ இந்த எம்ஏபி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய லேடரோட ஹைட். இப்போ இங்கே கூடிய இடி அப்படிங்கிறது இந்த லேடரோட ஹைட் உங்களுக்கு. இப்போ இதில் மார்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு த விர்த் ஆஃப் த ஸ்ட்ரீட். அப்போ அந்த விர்த் ஆஃப் த சீட் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த விர்த், இந்த கேப்பை தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த கேப் என்ன, அதாவது பிடிசி ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ பிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தெரியும் இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரின்னு தெரியும். அப்போ ரெண்டுமே 90 டிகிரி. இப்போ நமக்கு இதில் பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா ரெண்டு சைடு இருக்குது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த பிசியை இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நமக்கு இந்த சிடி ஃபைண்ட் பண்ணலாம். ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடியோட லென்த்து கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு பிசி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு பிசி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம்? அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ இல்லை பிசி ஃபைண்ட் பண்ணணும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர்ட் minus 12 squared. அப்போ BC is equal to root of 15 plus 12 into 15 minus 12. அப்போ 15 plus 12 உங்களுக்கு 15 plus 12 வந்து உங்களுக்கு என்ன வருது? உங்களுக்கு 27 into உங்களுக்கு 3. அப்போ ஆன்சர் BC is equal to என்ன வரும்? உங்களுக்கு 9 வரும். BC 9. இதே மாதிரி அடுத்தது நமக்கு CD ஃபைண்ட் பண்ணணும். அப்போ CD is equal to root of உங்களுக்கு 15 ஸ்கொயர்ட் minus 9 ஸ்கொயர்ட். அப்போ 15 ஸ்கொயர்ட் 15 plus 9 into 15 minus 9. அப்போ CD is equal to 15 plus 9 வந்து 24
இன்ட்டு இந்த இடத்துல 15 மைனஸ் 9 போடும்போது உங்களுக்கு 6 வரும். அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இதை வந்து நமக்கு 6 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு 6 இன்ட்டு 12 அதாவது உங்களுக்கு 6 இன்ட்டு 2 வரும். அப்போ 12 சென்டிமீட்டர். அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 12 சென்டிமீட்டர். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடியது என்ன பிடி தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 12. அப்போ ஆன்சர் 21. அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர் இருக்கா ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஆப்ஷனில் எத்தனாவது ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் சி இல்லை 21 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். சரி, இதை the age of a man 40th question. The age of a man is 3 times the sum of the ages of his 2 children and 5 years after his age will be double the sum of their ages. The age of the man is. அப்போ மேனோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இப்போ மேனோட ஏஜ் அது 48th கொஸ்டினில் மேனோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 சில்ட்ரன் சம் ஆஃப் த 2 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் த 2 சில்ட்ரன் அது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த ஏஜ் ஆஃப் த மேன் இஸ் 3 times த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த 2 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ அனதர் ஈக்குவேஷனில் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நோட் பண்ணுங்கள். இது வந்து ஏ மேனோட ஏஜ், இது வந்து சில்ட்ரனோட ஏஜ். இப்போ மேனோட ஏஜ் எக்ஸாக இருக்குது, சில்ட்ரன் 2 சில்ட்ரனோட ஏஜ் சேர்த்து ஒய்யாக இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு அப்புறம் இவங்களோட ஏஜ் என்ன ஆகும் எக்ஸ் ப்ளஸ் 5 ஆகும். இந்த இடத்துல இவங்களோட ஏஜ் என்ன ஆகும் 2 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்ட்ரனுக்கு 5 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இன்னொரு சில்ட்ரனுக்கு 5 இயர்ஸ் ஆகும். அப்போ ஒய் ப்ளஸ் 10 ஆகும். ஒய் ப்ளஸ் 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஒய் ப்ளஸ் 10 இதை நோட் பண்ண ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு டபுள் த ஏஜஸ் ஆஃப் 2 சில்ட்ரன். அப்போ 2 இன்ட்டு சம் ஆஃப் த 2 சில்ட்ரனோட ஏஜை விட டபுள் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 10. அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 5 2y ப்ளஸ் 20. அப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 20 மைனஸ் 5. அப்போ எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 15. இதில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3y. அப்போ ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்ளை போடு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 2ல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது எக்ஸு 3y மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ y ஈக்குவல் டு 15 ஆகுது. ஒய்யோட ஆன்சர் 15 ஆகுது. அப்போ ஒய் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸை தான் கேட்டிருக்கோம். அப்போ மேனோட ஏஜ் தான் வேணும். அப்போ மேன் என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் 3 இன்ட்டு 15. அப்போ 45 இயர்ஸ். 45 இயர்ஸ் தான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா ஆப்ஷன் ஏல 45 இருக்குது. அப்போ இதோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் செக்ஷன் சிஏ பார்க்கலாம்.